ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் தென் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேகமலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கையோட நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்ருங்க. வீடியோலாம் புதுசுனா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 days பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு வந்திருந்தோம். ஸோ வந்துட்டு தேனி வரைக்கும் வந்துட்டு எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போனால் எப்படி அப்படின்றதுனால ஒரு 1 day எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் ஸோ மேகமலை ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நம்ம பசங்க மதுரையில் இருக்க நம்ம பசங்க எல்லாம் நம்ம கூட வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து பிளான் வந்து மேகமலையில் ஒரு 1 day ஸ்டே பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் மேகமலையை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அண்ட் தென் நாளைக்கு இங்கேருந்து செக் அவுட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லா ட்ரிப்புமே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 3 ட்ரிப்பாக எனக்கு தெரிஞ்சு எல்லாமே மதுரையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட்டு கொடைக்கானலும் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வாகமன் போகும்போதும் மதுரையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போயும் பார்த்திங்கன்னா ஸோ மேரேஜ் முடிச்சுட்டு மதுரை வந்துட்டேன். நேற்று ஒரு 1 day மதுரையில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பியாச்சு. ஸோ ஆல்ரெடி நிறைய டைம் வரும்போதே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2-3 vlog மதுரையிலேருந்து எடுத்துட்டேன். ஸோ அதனால் மேகமலை கிட்ட ரீச் ஆனதுக்கப்புறம் vlog ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து vlog ஆரம்பித்தது. லாஸ்ட் டைம் வரும்போது தேனி போயிட்டு தேனிலேருந்து மேகமலை வேறு ஒரு ரூட் வழியாக போனோம். ஸோ அப்போ வந்து அந்த கிரேப்ஸ் தோட்டம்லாம் போயிட்டு பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். இந்த வாட்டி கூகுள் ஏதோ ஒரு நல்ல ரூட்டு தான் சஜஸ்ட் பண்ணது போல். சரி ஊர் உள்ள போதே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தால் ஒரு ஊருக்கு ஒரு 40 ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. ஒன்றுத்தையும் தாண்டி போகிறதுக்குள்ளே நான் அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சினிமாட்டிக் ஷாட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த vlogல நிறைய சினிமாட்டிக் ஷாட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பேசி உங்களுக்கே போர் அடிக்கும். ஸோ இந்த ஸ்பாட்டெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுது. அதனால் நான் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். வாவ் ஐயா, ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாங்க. ஸோ மக்களே, இப்போ தான் vlog ஆரம்பித்த உடனே ஆக்சுவலி லொக்கேஷன் நல்லா இருந்தது. கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படிங்க இந்த vlog கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டே டியூன் டிஜிஎஃப். மேகமலைக்கு செல்லும் பாதை மெயின் ரோடுக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டோம். ஏதோ ஊருக்குள்ளே எப்படியோ புந்து எங்கெங்கேயோ வந்தோம். இந்த பக்கம் எங்கேயோ காட்டுக்குள்ளே. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் குட்டி பசங்களோட அலப்பறை பண்ணிவிட்டு பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி தான் நம்ம ஃபோட்டோ எடுத்துருப்போம். சேம் ஸ்பாட். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வாகமான் போயிட்டு வர்க்காலா போகிறதா பிளான் இருந்தது. வட்டவடா போகிறதா பிளான் இருந்தது. பட் ஆனால் போக முடியல. வீக்கெண்டில் அங்கே எதுவும் ரூம்ஸ் எதுவுமே கிடைக்காம சுற்றி அலைஞ்சி அப்புறம் பட்ஜெட் வந்து அதிகமாக போயிட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் யோசிச்சு திரும்ப ரிட்டர்ன் வந்து சென்னைக்கே வந்துட்டேன். ரிட்டர்ன் மதுரைக்கு வந்து மதுரையில் ஒரு 1 day ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் சென்னை போயிட்டேன். ஸோ அந்த vlogலாம் எடுத்துருக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு ரிட்டர்ன் போகிறதே எதுக்கு, அதான் நிறைய vlogல வீடியோவில் இந்த ரூட்டே போயிட்டு போட்டாச்சு வீடியோ. அதனால் எதுக்கு எடுக்கணும் அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். வர வழி ஃபுல்லாக நான்ஸ்டாப்பாக 8 hours ரைடில் எப்படியும் ஒரு 6 hours ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிட்டு தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். சூப்பராக இருந்தது. பட்டு ஆப்வியஸ்லி vlog எடுக்க முடியாது. லாஸ்ட் டைம் இங்கே தான் செக் பண்ணாங்க. போயிட்டு இன்றைக்கே வந்துடுவீங்களா இல்லை ஸ்டே பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ மேகமலைக்கு போகும்போது லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், மேகமலைன்னு ரூட் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஏகப்பட்ட ரூட் காட்டும். மேகமலை ஹைவே டேம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரூட் வந்து கூகுளே காமிச்சிரும். ஸோ நார்மலாக மேகமலைன்னு போட்டிங்கன்னா வேறு ஏதோ எங்கெங்கேயோ போகிற மாதிரி காட்டும். ஸோ நிறைய vloggers சொல்லியிருப்பாங்க அதை. நீங்கள் எப்படியாவது ஒரு ரூம் கிடச்சிட்டா சந்தோஷம். பட் ரூம் கிடைக்காதான்றது தெரியாது. ஏன்னா ஆன்லைனில் செக் பண்ணோம் பெருசாக. ஏன்னா இங்கே பெருசாக நெட்வொர்க் இருக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பெருசாக அந்த டூரிசம்லாம் வந்து இங்கே இல்லைன்றதுனால இந்த ரூம் அவைலபிலிட்டிலாம் கிடையாது. கவர்மெண்ட் ரூம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில காட்டேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 year பக்கம் ஆகுது. மேபி ஏதாவது அப்கிரேட் ஆகிருக்கலாம், ஆகாமையும் இருக்கலாம். ஆன்லைனில் செக் பண்ண வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக இது பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா என்னன்றது தெரியவில்லை. ஸோ லாஸ்ட் டைம் விசாரித்த வரைக்கும். பட் அங்கே நேரில் போய் விசாரிச்சிங்கன்னா நிறைய ஐடியா கிடைக்கும். ஏன்னா அங்கங்கே டீ எஸ்டேட் வச்சுருக்கிறவங்களாம் ரூம் வேணுமா அப்படின்லாம் பர்சனலாகவே வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம வேணுன்னா அவங்களே நான்வெஜ் செஞ்சு கொடுக்குறதுனாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் 4 பேர் போகிறோம். ஸோ 4 பேருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸு இது பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு வந்துடலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ போகிறதே ஆல்மோஸ்ட் 11 o'clock மேலே போகிறதுக்கு எப்படி ஒரு 12-12:30 பக்கம் ஆயிரும். ஸோ இப்போ போகும்போது என்ட்ரி போட்டு போகணும். வந்தீங்கன்னா ஒரு 1 day ஸ்டே பண்ணி சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். உண்மையாகவே மேகமலை வந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஜெம் மக்களே. அந்த ராவான அந்த இதை பார்க்கலாம்.
அதுவும் நல்ல வெதர் டைமில் வந்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க? வெயில் அடித்து பொழகுது மக்கள். சரி ரைட். அதுக்கப்புறம் ஆக்சுவலி கவர்மெண்ட் ரூமும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா மேகமலையை தாண்டி ஒரு 6 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம் ஃப்ரீயாக தான் இருக்கும். 1780 rupees சார்ஜ் பண்ணுறாங்களாம் ஜிஎஸ்டியோட சேர்த்து. உங்களுக்கு கவர்மெண்ட் ரூம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் ஸ்டே ஏதாவது பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ அவர் தான் அட்ரஸ்லாம் சொல்லி அனுப்பிச்சார். அப்படி ரூம் எதுவும் செட் ஆகலை, ஸ்டே பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ளே ரிட்டர்ன் இறங்கிடுங்க 5-6க்குலாம் அப்படின்னாரு. சரி ரைட்டு சார், என்னன்னாலும் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறது தான் பிளானு. ஸோ ஒரு 1 day ஸ்டே பண்ணிவிட்டு போனோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போதும் மார்னிங்கே போயிட்டு ஈவினிங் வந்துவிட்டோம், எங்கேயும் போக முடியல. அப்போ இந்த வாட்டி போகிறீங்கன்னா முதல்ல ஸ்டே தேடி ஸ்டே எடுத்துருங்க, அதுக்கப்புறமா சுற்ற போங்க, போனோடனே சுற்ற ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னாப்புல. நல்ல மனுஷன். லாஸ்ட் டைமும் இந்த மாதிரி தான் ஜாலியாக பேசி, சார் ஹெல்மெட்டை கேட்டுங்க சார், உங்கள் முகத்தை பார்க்கணும் சார் அப்படின்னாரு. இங்கே போகிற வழியில் ஒரு சூப்பரான டீ எஸ்டேட் இருக்கும் மக்கள், அற்புதமாக இருக்கும். வாவ், இங்கே ஒரு மைனஸ் என்னன்னா சுத்தமாக சிக்னல் கிடைக்காது. அது ஒன்று தான். வந்து 1 day கான்டாக்ட் பண்ண நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது.